நல்லா லீவ் விட்டாங்க. யூடியூப்பை பார்த்தா அதை பண்ணி கொடு இதை பண்ணி கொடுன்னு கேட்டே இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம முட்டை மிட்டாய் தான் பண்ணுறோம். நல்லா வீட்டிலேயே நல்லா ஜூஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். அதுக்கு வந்து 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்து அதை வந்து நல்லா பால் கோவாவாக காய்ச்சிக்கலாம். இல்லை கோவா கடையில் வாங்குறதா இருந்தாலும் 200 கிராம் கோவா வந்து வாங்கிக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி லைட் ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இதே மிக்ஸி ஜாரில் 50 கிராம் போல் பாதாம் வந்து தோல் வச்சு சேர்த்திக்கலாம். இது 45லேருந்து 50 பாதாம் இருக்கும். இதையும் வந்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி இதையும் அந்த மிக்ஸோடையே வந்து சேர்த்திடுங்க. பால்கோவா கூடயே சேர்த்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கீ தான் ஆட் பண்ணோம், அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதையும் போட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 200 கிராம் போல் நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன். இதையும் போட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து இது கூட முட்டை வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து 1/2 கிலோ போல் இப்போ முட்டை மிட்டாய் செய்கிறேன். ஸோ நான் வந்து 5 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ண பிறகு தான் நம்ம வந்து அடுப்பையே ஆன் பண்ணணும். இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பவுடரும் சேர்த்திக்கிறேன். இதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தும் போது இன்னுமே ரொம்ப நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதை அடுப்பில் வச்சு லைட்டாக நீங்கள் கிண்டும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 மினிட்ஸில் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு திக்காயிரும். இதை வந்து ஒரு நெய் தடவி வச்ச டின்னில் வந்து மாற்றிக்கோங்க. இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து அவனில் வச்சு ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக அது ரெடி ஆயிடும். கத்தியில் குத்து பார்த்தீங்கனாலும் க்ளீனாக இருக்கும். இது மேலே வந்து உடனே வந்து லைட்டாக வந்து கீ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு பீஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செய்ய சொன்னவங்கள்ட்ட எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாயில் எவ்வளோ சிரிப்பு பாருங்கள் உங்களுக்கு இதை பார்க்கும்போதே. நல்லா ஜூஸியாக இருக்கா? சூப்பராக இருக்குமா. இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.